அன்பார்ந்த இந்த நாளிலும் கூட எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிற பொல்லாத அந்தகார பிசாசு ஏதாவது ஒரு காரியத்தை வைத்து மக்களை அழிப்பதுக்கு அவன் எழும்பியிருக்கிறான். பாருங்கள், இந்த நோய், ஒரு மனிதனுக்கு நோய் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பிசாசு மூலமாக வருது, இன்னொன்று தேவ நாமம் மகிமைப்படியாக வருகிறது. ஒருத்தன் பலவீனமாக இருக்கும்போது ஏசப்பாட்ட கேட்குறாங்க சீசர்கள், இந்த பலவீனம் இவனுக்கு எப்படி வந்தது? இவன் செய்த பாவமா அல்லது இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா என்று சீசர்கள் ஏசப்பாட்ட கேட்கும்போது ஏசப்பா சொல்கிறாரு, யார் செய்த பாவம் கிடையாது, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த பலவீனம் சொல்கிறார். அப்போ தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒரு சில பலவீனங்கள் வரும். ஆனால் இந்த கொள்ளை நோய் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குது தெரியுமா, அது பிசாசு மூலம் வருது. இப்போ யோபுக்கு ஒரு பலவீனம் வந்தது, அது யார் மூலம் வந்தது? பிசாசு மூலம் வந்தது. பாருங்கள், இந்த நாளிலே நாம் ஒரு காரியத்துக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், கடந்த ஒரு வார காலமாக கேன்சரில் நிறைய பேர் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. கேன்சரில் நிறைய பேர் மடிந்து கொண்டு இருக்கிறாங்க. கடந்த வாரத்தில் கேன்சரில் 2 பேர் மரிச்சிருக்கிறாங்க. அடுத்து இந்த கேன்சரில் நிறைய பேர் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த கேன்சர் என்பது அது ஒரு உயிர்கொல்லி ஒரு நோய், பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கலை அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது சரீரத்தில் தலையிலேருந்து கால் வரைக்கும் வெளிப்பிரகாரமாக வந்துட்டால் பிரச்சனை இல்லை, ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கு இந்த கரண்ட் ஏற்றி அதை பண்ணிடுவாங்க. ஆனால் உள்ளே வந்துச்சுன்னா, உடம்புக்கு உள்ளே வந்துச்சுன்னா அது ரொம்ப சிரமம், சீக்கிரம் அவங்க மறிச்சிடுவாங்க. வெளியே வந்துட்டால் அதை சரி பண்ணிடுவாங்க, அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு சில பேர்த்துக்கு வெளியே வருது, ஒரு சில பேர்த்துக்கு உள்ளே வருது, பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு சில பேர்த்துக்கு இந்த நுரையீரலில் வருது, ஒரு சில பேர்த்துக்கு குடலில் வருது, ஒரு சில பேர்த்துக்கு அடி வயிற்றில் இப்படி பலவிதமாக வருகிறது. ஒரு சில பேர்த்துக்கு வெளியே வருகிறது, இந்த மார்பு பகுதியில் வரும். ஒரு சில பேர்த்துக்கு காலில் இப்படி நிறைய இடத்துல வருது. அந்த மாதிரி கடந்த வாரத்தில் பார்த்துக்கொள்ளுங்க, இந்த மாதிரி பலவீனங்கள் அதிகமாக வருகிறதை கேள்விப்படுகிறது. அந்த கேன்சரில் ஒரு சின்ன பிள்ளையை கூட ஒரு கேன்சர் என்ன செஞ்சுட்டாங்க, இறந்ததாக சொல்கிறாங்க. இது எல்லாமே கடந்த ஒரு 10 நாளாக என் மகளுக்கு கேன்சரு, என் மகனுக்கு கேன்சரு. பாருங்கள், நேற்று ஒரு சகோதரி ஃபோன் போடுறாங்க, அவங்க பாட்டிக்கும் கேன்சர் இருந்து இறந்துட்டாங்க, அவங்க அம்மாவுக்கும் கேன்சர் வந்திருக்கு, அடுத்து இவங்களுக்கும் கேன்சர் வந்திருக்கு. அப்போ அவங்க சொல்லி அழுகும்போது, எங்கள் பாட்டிக்கும் இந்த கேன்சரு, எங்கள் அம்மாவுக்கும் இந்த கேன்சரு, எனக்கும் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் இந்த மார்பு பகுதியில் தான் வந்துருச்சு, அதை கட்டி எனக்கு சிம்டம் தெரியுது, என்ன செய்யணும்னு தெரியல, நான் ஸ்கேனுக்கு போகிறேன், ஒன்றுமே புரியல, ஏன் எங்களுக்கு இப்படி வருது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதாவதுமா, இது பரம்பரையிலிருந்து வருகிற ஒரு சாபக்கட்டு, பரம்பரையிலிருந்து வருகிற ஒரு சாபக்கட்டு. அதாவது 1000 தலைமுறைக்கு இறக்கம் செய்கிறவர்கள் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பார். ஒரு தலைமுறையில் பாவம் செஞ்சிட்டாங்கன்னா அடுத்த 2 தலைமுறைக்கு அந்த பாவம் தொடர்ந்து அந்த பலவீனத்தில் வரும், பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் அது அந்த பரம்பரை சாபத்திலேருந்து இயேசு நம்மளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டாரு. எப்படி விடுதலை வாங்கி கொடுத்தாருன்னா, சிலுவையின் இரத்தத்தினால சாபத்தை முறியடிச்சிட்டாரு. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டு 25 வருஷம் ஆச்சு, ஞானஸ்நானம் எடுத்து 25 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏம்மா, ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் இந்த சத்தியத்தை அறிஞ்சு அந்த சத்தியத்துக்குண்டான வார்த்தைகளை பேசி அந்த சாபத்தை முறியடிக்கணும் நீங்கள் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்து அவங்கள சொல்ல வச்சு, வலி அவ்வளோ வலியாக பார்த்துக்கொள்ளுங்க, தாங்க முடியல, பேசும்போது அழுதுகிட்டே பேசுகிறாங்க. அப்போ நான் சொல்லி கொடுத்தேன், இந்த மாதிரி நான் இயேசுவின் பிள்ளை, அழிஞ்சு பருவத்தில் பிறக்கலை, அழியாத வித்தாகிய ஜீவ வசனத்தில் மறுபடியும் பிறந்திருக்கிறேன், அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகரத்தின் ஆவியை நான் பெற்றிருக்கிறேன், மீண்டும் பயப்படுறதுக்கு அனுப்பி நினைத்த ஆவியை பெறலை, இப்படி வசனங்களை பூரா சொல்ல வச்சு, கலாத்தியர் 3:13 படி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி
இயேசு நியாயபரமான சாபத்தை சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதனால் எந்த பரம்பரை சாபமும் எனக்கு வர முடியாது. இயேசு சிலுவின் இரத்தத்தாலே அந்த பரம்பரை ஆவியை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறேன். பரம்பரை சாபக்கிழ இயேசுவின் நாமத்தில் வெளியே போ அப்படின்னு சொல்லி கொடுத்த பிற்பாடு அவங்களுக்கு மனதில் ஒரு நிம்மதி வந்தது. அன்றைக்கி இரவு நிம்மதியாக தூங்குன்னு சொல்கிறாங்க. அன்பார்ந்தவர்கள், இன்றைக்கி நிறைய ரட்சிக்கப்பட்டவர்கள் நிறைய பலவீனத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்க, நிறைய பிரச்சனையை அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்க, நிறைய பிரிவினை போராட்டத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்க, நிறைய சண்டைகளோடு குடும்பம் நடத்தி கொண்டு இருக்காங்க, நிறைய பிரிவினரோடு குடும்பம் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. கேட்டால் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறாங்க, ஞானசானம் எடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டேன்னு சொல்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இதுதான் சத்தியம். அப்போ பிதா மூலமாக விடுதலை, ஆவியானவர் மூலமாக விடுதலை, குமாரன் மூலமாக விடுதலை. ஆனால் அந்த விடுதலையான ஒரு வாழ்க்கை இன்றைக்கி தேவ பிள்ளைகள் வாழ முடியல. ஏதாவது ஒரு கட்டு, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் சத்தியம் என்ன சொல்லுகிறது? சத்தியத்தை அறியும் போது உங்களுக்கு விடுதலை அப்படிங்கிறார். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்க. அப்படின்னா அவர் என்ன சொல்கிறார்? சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா சத்தியத்தை எப்போதெல்லாம் நம்ம அறிந்து கொள்கிறோமோ, சத்தியத்தை எப்போதெல்லாம் தெரிந்து கொள்கிறோமோ, அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை. ஆனால் பைபிள் படிக்கிறேன்னு சொல்கிறாங்க, சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க, துதிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கேயா ஒரு இடத்துல கட்டுகள் இருக்கிறது. ஒரு விடுதலையை உணர முடியல, ஒரு விடுதலையை பார்க்க முடியல. விடுதலை இல்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. நாம் கட்டுகளோடு வாழும்படி, நாம் பலவீனத்தோடு வாழும்படி, துக்கத்தோடு வாழும்படி, நெருக்கத்தோடு வாழும்படி, சஞ்சலத்தோடு வாழும்படி இயேசப்பா சிலுவையில் இரத்தம் சிந்தவில்லை. நமக்கு வாழ்வு கொடுக்கும்படி, நம்முடைய சாபத்தை உடைக்கும்படி, நம்முடைய பலவீனங்களை மாற்றும்படி, நமக்கு நிரந்தர சமானத்தை கொடுக்கும்படி, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை தம்முடைய மரணத்தை அழிக்கும்படி இயேசு தன்னையே பலியாக இந்த பூமியில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். உலக மக்களின் பாவங்களுக்காக சொல்லுகிறது. மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை தம்முடைய மரணத்தில் அந்த சூசைட் ஆவிங்கிற அந்த மரண கண்ணி ஆவியை அழிச்சிட்டார். ஆனால் இதை தேவ பிள்ளைகள் அறிந்திருந்தும், இதை தேவ பிள்ளைகள் தெரிந்திருந்தும் சாவுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார்கள், மரணக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார்கள். அப்போ இயேசப்பா மரணத்திலிருந்து விடுதலை வாங்கி கொடுத்துட்டார். வேதம் சொல்லுகிறது, மரணம் நேரிடுதாக இருந்தாலும் அதிலிருந்து தப்பும்படி இயேசுவின் இரத்தத்தாலும் சாட்சியின் வசனத்தாலும் ஜெயித்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல. அப்படின்னா ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கை இன்று வாழ முடியவில்லை, ஒரு விடுதலையான வாழ்க்கை இன்று வாழ முடியவில்லை, ஒரு சுகமான வாழ்க்கை ஒன்று வாழ முடியவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த சத்தியத்தை சரியான முறையில் அறியாமல், சரியான முறையில் தெரியாமல், சரியான முறையில் அதை புரியாமல், அதை எடுத்துக்கொள்ள முடியாமல், அது எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறியாமல் தான் இன்றைக்கி ஒரு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை இன்றைக்கி நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அன்பார்ந்தவர், எத்தனையோ ஜனங்கள் பார்த்துக்கொள்ளுங்க பலவீனத்தில். ஐயோ ஏன் கேட்குறீங்க? இந்த பலவீனம் ஒரு கொடிய நோய். பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு குடும்பத்துக்கு ஒரு சின்ன தலைவலி, காய்ச்ச, சளி பிடிக்குது, இந்த மாதிரி வருது அப்படின்னா அது பிரச்சனை இல்லை, அது போயிடும். அது இயற்கை மூலமாக வருகிறது. ஆனால் நிரந்தரமான அந்த கொள்ளை நோய் அது இருக்கக்கூடாது. இன்றைக்கி அநேகர் அப்படி வேதனைப்பட்டு கொண்டிருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டால், உலகத்தானுக்கு வந்தால் சரி சத்தியத்தை அறியலை அப்படின்னு. ஆனால் சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நேரிடுகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி இதில் ஒரு விடுதலையை பார்க்க வேண்டும். இந்த நாட்களிலே கேன்சர் என்கிற அந்த வியாதி அது அதிகமாக பரவி கொண்டு இருக்கிறது. கேன்சர் என்கிற வியாதி சந்ததியாக வந்து கொண்டு இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, குழந்தைகளுக்கு கூட கேன்சர் வருகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த சத்திய வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதை கடைபிடிப்பது கிடையாது. இந்த கேன்சர் என்பது பரம்பரை ஒரு வியாதி என்று சொல்லலாம். முன்னோர்கள் மூலமாக பாவத்து மூலமாக, முன்னோர் மூலமாக சாபத்து மூலமாக வந்த ஒரு பலவீனம். எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். நம்முடைய முன்னோர்கள் விதைச்சிருக்கிறாங்க சில பாவங்களை, சில சாபங்களை.
அது பிள்ளைகளுக்கு என்ன செய்து விளைந்து வருகிறது. ஆனால் இதெல்லாம் இயேசு பார்த்தார். ஐயோ, இந்த பரம்பரை வியாதி பிள்ளைகளுக்கு வந்து கொண்டு இருக்கிறது, இது அடியோடு வேரோடு பிடுங்க வேண்டும் என்று சொல்லி சாபத்துக்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். மாத்திரமல்ல, நம்மளுக்கு சமாதானம் உண்டாகும்படி ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை கொடுத்து விட்டு அதுக்குண்டான அந்த ஆக்கினை அவர் மேலே வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி என்று கொலோசியர் 1:20 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யம் மாறி இருக்கோம் என்று கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3:13 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே அது என்ன சொல்லுகிறது? மரத்திலே தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன். இப்போ ரோமர் காலத்தில், இயேசு காலத்தில் யாரெல்லாம் சிலுவையில் அடித்து கொல்லப்பட்டார்களோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று, அவர்கள் ஒரு சாபத்துக்கு உள்ளானவர்கள் என்று ஒரு ஒரு ஒழுங்கு இருந்துச்சு, ஒரு வரமுறை இருந்துச்சு, ஒரு சட்டத்திட்டம் இருந்துச்சு. இயேசு சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்னால் சிலுவை ஒரு சாபத்தின் சின்னம். சிலுவையில் யாரெல்லாம் அடிக்கப்பட்டு தொங்க விடப்படுகிறார்களோ அவர்கள் சாபத்துக்குட்பட்டவர்கள், சாபமானவர்கள் என்று அர்த்தமா. சிலுவையில் அடிக்கப்பட்ட ஒரு சபிக்கப்பட்டவன் என்று அர்த்தமா. அந்த ரோமர் காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருந்தது. சிலுவை ஒரு சாபத்தின் சின்னமாக இருந்தது. ஆனால் இயேசு அன்பார்ந்தவர்களே ஒரு மகத்துவமான ஒரு காரியத்தை சிலுவையில் பண்ணியிருக்கிறார். அந்த தெய்வம், அந்த இரட்சகர், அந்த மீட்பர், இந்த பரம்பரை, இந்த நோய்களும், இந்த பரம்பரை, இந்த ஆவிகளும், இந்த பரம்பரை தற்கொலை ஆவிகளும் இன்றைக்கி மக்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. சாபங்கள் தொன்று தொட்டு வந்து கொண்டு இருக்கிறது என்பதை அறிந்து பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பாராம். அப்படின்னா ஒரு தலைமுறை விசாரிச்சுட்டு விட மாட்டார். அடுத்த தலைமுறை, அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை. இப்போ ஒரு பெற்றோர்கள் ஒரு பிள்ளையை பார்க்குறாங்கன்னா அந்த பிள்ளை பெரிய பிள்ளையை அவங்க கல்யாணம் முடிச்சு போனால் அது ஒரு தலைமுறை. அடுத்து அந்த பிள்ளை வளர்ந்து அது கல்யாணம் முடிச்சு போனால் அது ஒரு தலைமுறை. அப்போ எத்தனை தலைமுறை? 3 தலைமுறைக்கு இந்த பிரச்சனை இருக்குங்கிறார் பழைய ஏற்பாட்டில். 3 தலைமுறைக்கு. ஆனால் இரக்கம் செய்கிறவர் தான். எத்தனை தலைமுறைக்கு? அவர் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்வார். ஆனால் 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு விசாரிப்பாராம். அந்த முன்னோர்கள் செஞ்ச பாவத்தை தான் பிள்ளைகள். அதான் வேதம் சொல்லுகிறது. புலம்போல ஒரு வசனம் இருக்கிறது. புலம்போல ஒரு வசனம் இருக்கிறது. எங்கள் முன்னோர்கள் பாவம் செஞ்சு மடிந்து விட்டார்கள், அந்த பாவத்தை நாங்கள் சுமக்கிறோம் என்று புலம்போல ஒரு வசனம் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெற்ற பிள்ளைகள் எந்த பாவம் செய்யலை, பெற்ற பிள்ளைகள் எந்த தவறு செய்யலை. ஆனால் பிளட்டு மூலமாக இரத்தத்து மூலமாக அந்த ஜீன் மூலமாக அந்த முன்னோர்கள் செய்த பாவத்தினுடைய விளைவு அது அப்படியே பிள்ளைகளுக்கு சாடுகிறது. அது பரம்பரை ஆவி மூலமாக வருகிறது. நீங்கள் தாய் தப்பம் பண்ணுற அந்த முப்பாட்டன்கள் பண்ணுற அந்த மாபெரும் ஒரு தவறு, எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டுமே என்று சொல்லி கொலை செய்வது, சில முரட்டாட்டமான காரியங்களை செஞ்சு பணத்தை சேர்த்து வைப்பது. அந்த பணம் கடைசியில் பிள்ளைகளுக்கு வருது. அந்த பிள்ளைகளுக்கு அது என்னவாயிருது? அந்த பணம் சாபமாய் மாறிவிடுகிறது. இப்படித்தான் ஏதாவது ஒரு சாபத்துக்குள்ளே தேவ பிள்ளைகள் மாட்டி தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் அந்த சாபத்தினுடைய விளைவு தொன்று தொட்டு வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இதுக்குண்டான ஒரு விடுதலை என்ன? இதிலிருந்து எப்படி தப்புவிப்பது? இதுக்கு மாற்று வழி என்ன? இதுக்கு பரிகாரம் என்ன? சில குடும்பத்தில் கற்பத்துக்கு நீ இருக்காது, அப்படி தொன்று தொட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு பரிகாரத்தை தேடணும். பரிகாரி இயேசு. அந்த பரிகாரி இயேசு சிலுவையில் எல்லாம் செஞ்சு சாபத்தின் சின்னத்தை புனித சின்னமாக மாற்றினவர். இன்றைக்கி சிலுவையை பார்த்தா நம்ம மரியாதை கொடுக்குறோம். சிலுவையை பார்த்தா பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமன்னு சொல்கிறோம். சிலுவைக்கு மதிப்பு கொடுக்குறோம். ஆனால் இயேசு எப்போது சிலுவையில் அறையப்பட்டாரோ அப்போது அந்த சிலுவை சாபத்தினுடைய சின்னமாக இருந்த அந்த சிலுவை அது புனித சின்னமாக, அது பரிசுத்த சின்னமாக அது மாறிவிட்டது. எப்போது சிலுவையில் தொங்கினாரோ அப்போது சாபம் மாறிவிட்டது, அது புனித சின்னமாய் மாறி, சாபத்தின் சின்னம் அது புனித சின்னமாய் மாறிவிட்டது. அப்போ இயேசு அடிப்படைக்கு முன்னால் சிலுவையை பார்த்தா ஐயோ சாபத்தின் சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அருவருப்பாக பார்ப்பாங்க சிலுவையை. ஆனால் இப்போது அந்த சிலுவை ஒரு மரியாதை கொடுக்கும்படி
அது பரிசுத்தப்படுத்தும்படி, அதை பார்த்து வணங்கும்படி அந்த சிலுவை ஒரு புனித சின்னமாக மாறி இருக்கிறது. காரணம், அந்த சாபத்தின் சின்னத்தை இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டது நிமித்தமாக அது சாபம் போய் அது புனித சின்னமாக என்ன செய்து விட்டது, அது மாறிவிட்டது. அப்போ எப்படி சாபத்தின் சின்ன புனித சின்னமாய் மாறினதோ அதே போல தான் சாபத்தில் கடந்த நம்மளை இயேசு சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தினால நம்ம என்ன செஞ்சிட்டோம், பரிசுத்தம் மாறிவிட்டோம். காரணம், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தம் மாறிவிட்டோம். அப்படின்னா அப்போ இந்த தொன்று வருகிற இந்த விளைவனம், இந்த தொன்று வருகிற இந்த சாபம் எப்போ போகும், எப்போ மாறும் அப்படின்னா, ஆனால் பைபிள் படிப்பாங்க, கலாய்த்திரு 3:13 படிப்பாங்க, எல்லாத்தையும் படிப்பாங்க. ஆனால் அதை எடுத்து எனக்கு அப்படிங்கிறத நினச்சி அதை சொல்லி அதை அறிக்கையிட்டு அதை சொந்தமாக்கி எப்போ நான் உரிமை பாராட்டுகிறோமோ அப்போது தான் அதுக்குண்டான விடுதலையை பார்க்க முடியும். இப்போ நம்ம சாப்பாடை கண்ணில் பார்க்குறோம், இந்த சாப்பாடை சாப்பிட்டா வயிறு நம்பும் தெரியுது. பார்க்குறனால வயிறு நம்பாது, அதை எடுத்து சாப்பிட்டா தான் வயிறு நம்ப, பசி ஆறும். இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், வயிற்று வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது. டாக்டர் என்ன பண்ணுவார், இந்த டானிக்கை குடிங்க, இந்த மாத்திரையை போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாத்திரையை போடுறோம், டானிக்கை குடிக்கிறோம், அந்த வலி நிற்குது. அப்போ அந்த உள்ளே இறங்கின பிற்பாடு நடக்குது. அதே போல தான் இன்றைக்கி இந்த வார்த்தை நம்ம உள்ளத்துக்குள்ளே இறங்கணும். அதான் எரேமியா 15:16, தேவனுடைய வார்த்தை கிடைத்த உடனே அதை என்ன செஞ்சேன், உட்கொண்ட பிற்பாடு எனக்கு சமாதானமும் நிம்மதியும் வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எரேமியா 15:16. அப்போ அதே போல தான் இன்றைக்கி இந்த விளைவனம் பிசாசு மூலமாக வருது, சாபத்து மூலமாக வருகிறது. ஆனால் ஏசப்பா கலாத்தியர் 3:13 படி அந்த சாபத்தை உடைச்சிட்டாரு. அப்போ சாபத்தை உடைச்சி ஏன் அந்த சாபத்து மூலமாக அந்த விளைவனம் வருது அப்படின்னு கேட்டால், அதை நம்ம என்ன செய்யணும், சொல்லி அதை அறிக்கை பண்ணி, சாபம் எனக்கு கிடையாது, ஏசப்பா முடிச்சிட்டார். இப்போ வேதம் 1 யோவானில் சொல்லப்பட்டிருக்கு, 1 யோவானில் தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்கிறாரு, தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன சொல்கிறாரு, உன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நீ வாயை திறந்து அறிக்கை பண்ணணும். வேதம் சொல்லுகிறது ரோமரில், ரட்சிப்பு உண்டாக நீ வாயில் என்ன செய்ய, அறிக்கை பண்ணு அப்படின்னு ரோமரில் சொல்லப்பட்டிருக்கு. ரட்சிப்பு உண்டாக, விடுதலை உண்டாக, மீட்பு உண்டாக நீ வாயில் அறிக்கையிட்டால் தான் உனக்கு விடுதலைங்கிறாரு. இதுதான் சத்தியம். அப்போ அதே போல தான் இன்றைக்கி என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, எந்த காரியம் நம்மளை தாக்கிட்டு இருக்கு, எந்த பிரச்சனை நம்மளை தாக்கிட்டு இருக்கு, எந்த சாபம் நம்மளை தாக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டு அதுக்கு மாற்று வழி, அதுக்கு பரிகாரம் தான் இயேசுனுடைய வார்த்தை. அழகாக வார்த்தை சொல்லுகிறது, மரணம் நேரிடுதாக இருந்தாலும் அதிலிருந்து தப்பிக்கும்படி அவருடைய இரத்தத்தால் சாட்சி வசனத்தால் ஜெயித்திருக்கிறோம். வார்த்தை, அவருடைய இரத்தம், அவருடைய வார்த்தை விடுதலை. அந்த இரத்தத்தின் வல்லமை, அந்த வார்த்தையின் வல்லமை நமக்கு விடுதலை கொடுக்குது, மீட்பு கொடுக்குது. காரணம், இரத்தத்தினாலே மீட்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இரத்தத்தினாலே விடுதலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இரத்தத்தினாலே சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படி சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம். அப்போனா மீட்பு வேணுமில்ல, நமக்கு விடுதலை வேணுமில்ல, பலவீனத்திலிருந்து மீட்பு வேணுமில்ல, பலவீனத்திலிருந்து விடுதலை வேணுமில்ல, அவருடைய தழும்புகளால் சுகமாக இருக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்கல, நான் உன்னதமானவின் மறைவில் மறைந்திருக்கிறேன், சர்வ வலு நிலையில் தங்குறேன்னு சொல்லப்பட்டிருக்கல, வாதையின் கூட தனக்கு அது பொல்லாப்பெனுக்கு நேரிடன்னு சொல்லப்பட்டிருக்கல, பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாயில் என்னை சேதப்படுத்தாதுன்னு சொல்லப்பட்டிருக்கல, வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கல. அப்போ இந்த வார்த்தை, வசனத்தை அனுப்பி நான் குணமாக்கி அழிவுக்கு தப்புவிப்பேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு அழிஞ்சு போகிற ஒரு நபரை தப்பி வைக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 121 வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பி வைப்பார். இப்போ வசனத்தை தான் அனுப்புகிறார். 100க்கு அதிபதி வேலைக்காரன் முடியாமல் இருக்கும்போது எதை அனுப்புனார்? 100க்கு அதிபதி சொல்கிறான், என் வேலைக்காரன், எனக்கு 100 வேலைக்காரன் இருக்காங்க, உட்கார நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க, ஆனாலும் உங்கள் பாதப்படி என் வீட்டு வாசப்படியில் மிதிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. நீங்கள் இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அங்கே இருக்கிற என் வேலைக்காரன் குணமாவா என்று சொல்லும்போது இயேசு இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசமுள்ள மனுஷனை பார்க்கவே இல்லைன்னு சொல்லி அவனை பாராட்டி உடனே வார்த்தை அனுப்புகிறாரு, அவன் சுகமாகிறான். இதெல்லாம் பைபிளில் இருக்குது, வார்த்தை அனுப்புகிறார், சுகம் கிடைக்குது.
இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகம் அடைவதற்கு வார்த்தையை அனுப்ப வேண்டும். மாறாக பலவீனம் பல ரூபத்தில் வரும். சாபத்து மூலமாக வரும், பாவத்து மூலமாக வரும், இயற்கை மூலமாக வரும். அது எந்த மூலமாக வந்தாலும் பிரச்சனை கிடையாது. அது எந்த சாபம் மூலமாக வந்தால் பிரச்சனை கிடையாது. அதுக்குண்டான விடுதலையை உணரணும். அதுக்குண்டான விடுதலையை உணரும் போது நம்ம வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிஞ்சவங்களும் அல்லேலூயா சொல்லுங்கள். அதனால் எனக்கு சாபம் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குலாம் நம்ம சொல்லக்கூடாது. இருக்குது, உண்மைதான். ஆனால் அதை அழித்து போட்டு விட்டார் சிலுவையில் மரணத்தினையா. பாவத்துக்கு செத்து நீதிக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? பிழைத்திருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்கள், நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு நான் பிழைச்சிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். அதாவதுங்க, நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும், சமாதானமான வாழ்க்கை வாழ முடியும், சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும், சுகமான வாழ்க்கை வாழ முடியும். ஆனால் ஏன் வாழ முடியல அப்படின்னு கேட்டால், எடுக்க வேண்டிய மருந்து, எடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் எடுத்தால் குணமாகுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, இதுக்கு ஒரு மருந்து இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான வார்த்தை நிறைய பேத்துக்கு தெரியாது. சாபத்து மூலமாக நிரந்தர பலவீனம் இருக்குது, நிறைய பேத்துக்கு தெரியாது. ரோமர் ஒரு வசனம் இருக்குது, ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கையிடு. ரோமர் 10:9 வாசிங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன்னுடைய வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சொல்றாரு, வாயினாலே அறிக்கையிட்டு உன் இருதயத்தில் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, வாயினால் அறிக்கையிடுவேன், இருதயத்தில் விசுவாசிப்பேன். இது செய்யாதனால, இதை அறிக்கை பண்ணாதனால தான் இன்னைக்கு பரம்பரையிலிருந்து வருகிற ஆவிகள், பரம்பரையிலிருந்து வருகிற பலவீனங்கள் தாக்கி கொண்டு இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு உங்கள் குடும்பங்களிலே என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு மரண போராட்டங்கிறது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதா? இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் வந்து எனக்கு வாழ பிடிக்கல சாக போகிறேன், வாழ பிடிக்கல சாக போகிறேன் அப்படின்னா சரி, அந்த குடும்பத்துக்குள்ள மரண கண்ணி ஆவி உள்ளே இருக்குன்னு அர்த்தம். இருதயத்தில் இருக்கிறது வாயில் வருது. இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் 3 பேர் 4 பேர் 5 பேர் இருந்தீங்கன்னா, அந்த 5 பேத்துக்குள்ள யாராவது ஒருவர் வந்து எனக்கு வாழ பிடிக்கல சாக போகிறேன் செத்துடுறேன் அப்படின்னாங்கன்னா, அந்த வார்த்தை வந்து தேவ வார்த்தை கிடையாது, அந்த வார்த்தை பிசாசு வார்த்தை. காரணம், அவன் மரணத்துக்கு அதிகாரி. மரணத்துக்கெல்லாம் ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் யாரு? பிசாசு. காரணம், அவனுக்கு மரணத்துக்கு அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட வார்த்தை எந்த குடும்பத்தில் வருது, யார் மூலமாக வருது அப்படின்னா, அங்கே பிசாசுடைய கிரியை அந்த குடும்பத்தில் இருக்கு. அப்போ அதுக்கு பரிகாரம் என்னையா? அதுக்கு பரிகாரம் என்ன? அதுக்கு மாற்று வழி என்ன அப்படின்னா, உடனே இப்படிப்பட்ட வார்த்தை யார் மூலம் வந்தாலும் உடனே என்ன பண்ணணும்? மறு வார்த்தை, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை தம்முடைய மரணத்தை அழிச்சிட்டாரு, எந்த மரண கண்ணி ஆவியை என் குடும்பத்தில் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு மாற்று வார்த்தை உங்கள் வாயினால் அறிக்கிட்டுட்டீங்கன்னா, ரட்சிப்பு உண்டாக வாயினால் மீட்பு. ரட்சிப்புன்னு என்னன்னா ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய மீட்பு, பாவ மன்னிப்பு, அதுக்கு பேர் ரட்சிப்பு. அப்போ அந்த ரட்சிப்பு அடைவதற்கு நீ வாயினால் அறிக்கிடு அப்படிங்கிறார். அப்போ என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு குடும்பத்தில் யார் மூலமாக வருது, அப்போ உடனே மாற்று வழி. அதுக்குண்டான எப்படி வயிற்று வலிச்ச ஒரு மாத்திரை, வயிற்று வலிச்ச ஒரு டானி குடிக்கிறோமோ, உடனே மாற்று வழி பரிகாரம் பண்ணிடணும். அதுக்குண்டான வார்த்தை, அதுக்குண்டான வார்த்தை. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உடனே செய்யணும் அப்படிங்கிறது இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு தெரியல. கேட்டால் நான் வாரம் சர்ச்சுக்கு போகிறேன், பைபிள் படிக்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன். எதுக்கு வாரம் சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனங்கிறேன்? நீ பைபிள் படிச்ச என்ன பிரயோஜனங்கிறேன்? உன் வாழ்க்கையில் விடுதலை இருக்கிறதா? உன் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கிறதா? உன் வாழ்க்கையில் சமாதானம் இருக்கிறதா? அவர் சிலுவையில் ரத்தத்தை சிந்தி தான் உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ரத்தத்தை சிந்தி நம்மளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருக்கிறாரு, மீட்பு வாங்கி கொடுத்துருக்கு. ஆனால் அதை அனுபவிக்கிறோமா? இல்லை. அவர் என்ன சொல்லிட்டாரு? தன் பாவத்தை அறிக்கைட்டு விட்டு கூட இறக்கம் பெறுவான். அறிக்கை பண்ண சொல்கிறார்.
அப்போனா நீ ரட்சிப்பு உண்டாக, ரோமரில் சொல்லப்பட்டிருக்கு, ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கையிடு, அது இதயத்தில் விசுவாசி. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இன்றைக்கி விடுதலை இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குண்டான அந்த வார்த்தைகளை நீங்கள் பேசுங்க. குடும்பத்தில் வாழ்ந்த எண்ணத்தக்கன செத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா, ஏய் நிப்பாட்டு, மரணத்துக்கு அதிகாரனை பிசாச இயேசு மரணத்தில் ஜெயிச்சிட்டார், மரணத்தை விழுங்கிட்டார். அதனால் மரணம் என்பது நம்மளுக்கு வராது. வேதம் சொல்லுகிறது, மரணமே உன் கூரைங்க, பாதாளமே உன் ஜெயமெங்கே, மரணத்தை விழுங்கிட்டாரு. கிறிஸ்துவுக்குள் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய பேர் செத்துட்டு அவ்வளோதான் நான் போயிட்டு அப்படி நினைக்கிறாங்க. செத்த உடம்பு இங்கே கிடக்கும், ஆவி அங்கே போயிடும், மரணம் இல்லை. இது ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இன்றைக்கி பலவீனத்தில் தவித்து கொண்டு இருக்கிறாங்க. பலவீனம் வருவது சகஜம். ஆனால் இந்த கடந்த 10 நாளாக பார்த்தீங்களா, கேன்சர் கேன்சர் கேன்சர், எவ்வளோ ஒரு வேதனை பார்த்துக்கணும், எவ்வளோ வேதனை பார்த்துக்கணும். அது கரண்ட் ஹியூமன் தெரப்பி தான் கொடுக்கணுங்கிறாங்க, கரண்ட் வைக்கணுங்கிறாங்க, முடிவுற ஊந்துடும். அதுக்கு பொக்குன்னு செத்து தொலைஞ்சா கூட பிரச்சனை கிடையாது, வேதனைகள். அப்போ இது எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாபத்து மூலமாக வருது. அப்போ இந்த சாபத்தை அனுபவிச்சு தான் ஆகணுமா? 3 தலைமுறைக்கு இந்த சாபத்தை அனுபவிச்சு தான் ஆகணுமா? என் பிள்ளை பேர் அனுபவிக்கணுமா? இல்லை. அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டு, அதுக்குண்டான மருந்து, வாழ வைக்கக்கூடிய மருந்து தேவனுடைய வசனம். ஒன்றும் இல்லை, மரணத்துக்கு அதிகாரினை பிசாச அவருடைய மரணத்தினால மரண கண்ணியை ஆகி ஓடி போச்சு, அழிச்சிட்டார், மரணத்தை அழிச்சிட்டார். 1. 2, மரணம் நேடுதாக இருந்தாலும் அதிலிருந்து தப்பும்படி இயேசுவின் இரத்தத்தாலும் சாட்சியின் வசனத்தாலும் நான் ஜெயித்திருக்கிறேன். 2. 3, இயேசு சிலுவையிலே பகையை கொன்று போட்டுட்டார். அதனால் என் குடும்பத்தில் பகை என்பதே கிடையாது. இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் சண்டை வந்துருச்சுன்னா, பகை வந்துருச்சுன்னா பகையோடு வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்குண்டான மாற்று வழி, இயேசு சிலுவையில் பகையை கொன்று போட்டுட்டார். அதனால் என் குடும்பத்தில் யாருக்கும் பகை என்பது கிடையாது. இது உடனே வாயை திறந்து பேசிடணும். இது பேசினீங்கன்னா அடுத்த குடும்பத்தில் சண்டை வராது. அவருடைய தழும்புகளால் குணமாக இருக்கிறேன், வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பி வைப்பார். வாதையின் கூடார் தனகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்ன சேதப்படுத்தாது, ஆயுஷ் நாட்களில் பெருக பண்ணுகிறவர் என் கூட இருக்கிறாரு, திரும்ப வாழ வயதை நான் பெற்றுக்கொள்வேன். இப்படிப்பட்ட வார்த்தைகளை எப்போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் பேசுகிறீங்களோ, எப்போது நீங்கள் அறிக்கை பண்ணுறீங்களோ, அப்போ இப்படிப்பட்ட போராட்டங்கள் நம்ம விட்டு விலகும். நம்ம விட்டு என்னாச்சு, ஏங்க வார்த்தையில் உலகத்தையே உண்டாக்கி இருக்கிறார். கடவுள் தேவன் வார்த்தையில் உலகத்தை உண்டாக்கி இருக்கிறார். அப்போ அதே வார்த்தை தான் இன்னைக்கு அவர் ஆவி நமக்குள்ள இருக்கிறது. நமக்குள்ள இருக்கிற ஆவி உலகத்தின் ஆவி இல்லை, தேவ ஆவி. தேவ ஆவி நமக்குள்ள இருக்கிறது. அப்போ அந்த ஆவியை கொண்டு வார்த்தையை பேசணும். பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தர் சமுத்திரத்தை படைச்சாரா? சொன்னார், உண்டாயிருச்சு, உருவாக்கப்பட்டுருச்சு. உலகத்தில் அதிகமான பரப்பளவு கொண்டது தண்ணி, கடல் தான். தரமட்டம் கொஞ்சம் தான், தரப்பரப்பளவு கம்மி தான். கடலில் இருந்து ஒரு கப்பல் உலகமே போயிட்டு வருது, அவ்வளோ பெரிய கடல். கொஞ்சம் மைண்டில் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். கடலை தேவன் வார்த்தையில் உண்டாக்கியிருக்கிறார். அந்த கடலை உண்டாக்கி அந்த கடல் மூலமாக எத்தனை உலகத்தில் இருக்கிற எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மீனவர்கள் பிழைச்சி கொண்டு இருக்கிறாங்க. மீனை உற்பத்தி பண்ணாரா? இல்லை. திமிங்களை உண்டாக கடவுது, அவ்வளோதான். மச்சங்கள் உண்டாக கடவுது, அவ்வளோதான். மிருகங்கள் உண்டாக கடவுது, அவ்வளோதான். அது பாட்டுக்கு உண்டாயிருச்சு. மனுஷனை தான் உருவாக்குறார். அப்போ வார்த்தை மூலமாக எல்லாம் நடந்துச்சு. அப்போ அதே போல தான் நம்ம வார்த்தை மூலமாக உருவாகாத காரியத்தை உருவாக்கணும். எசேக்கியா பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ உலர்ந்து போன எலும்பை பார்த்து என்ன செய்ய பேசினார். மகா திரளா எலும்புகள் என்ன செஞ்சு உலர்ந்து போய் கடந்துச்சு. காஞ்சி போன எலும்பு பல வருடங்களாக திரளாய் குமிந்து கிடக்கு. பல வருடங்களாக கையெலும்பு ஒரு பக்கம், கால் எலும்பு ஒரு பக்கம், மண்டை ஓடு ஒரு பக்கம்,
குமிஞ்சு கிடக்கு, மலை போல குமிஞ்சு கிடக்கு. எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் செத்து அந்த எலும்பு குமிஞ்சு கிடக்கு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த எலும்பை பார்த்து பேசுங்கிறார். இதெல்லாம் நம்ம பைபிளில் படிக்கிறோம் தெரியுது. ஆனால் என்ன சொல்கிறாரு கர்த்தர் சொல்கிறது, அந்த எலும்பை பார்த்து பேசு அப்படிங்கிறாரு. அந்த எலும்பு வந்து ஜீவன் இல்லை, உயிர் இல்லை, வெறும் எலும்பு, ஒரு கல் போல கிடக்கு. ஆனால் அதை பேசு அப்படிங்கிறாரு. பாருங்க, அவருக்குள்ளே இருக்கிற ஆவி வார்த்தை மூலமாக உருவாக்குறாரு. அப்போ நீ என்னுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிற நீ என்ன போல நீ செய்யி. நான் வார்த்தையில் சமுத்திரத்தை உண்டாக்கினேன், திமிங்களுக்கு மச்சங்கள் உயிரினங்கள் எல்லாத்தையும் நான் உண்டாக்குனேன், அதே போல் நீ செய்யி அப்படிங்கிறார். அதான் சொல்கிற எசையாவை சொல்கிறாரு, அந்த உலர்ந்த எலும்பை பார்த்து என்ன செய்யி, நீ பேசு. ஒரு கேள்வியும் கேட்குறார், இந்த எலும்பு உயிர் அடையுமா? அவர் முடியாதுன்னு சொல்லலை, ஆகாதுன்னு சொல்லலை, உமக்கு தெரியுமேங்கிறார். எப்படி? உமக்கு தெரியுமே, விசுவாசம். உன்னை எலும்பை பார்த்து பேசுங்கிறார். எலும்பு அதினது எலும்பு அதனோடு சேருவதாக அப்படின்னா வேதம் சொல்லுகிறது அழகா, அதினதின் எலும்பு அதினது எலும்போடு சேர்ந்துருச்சு. வேற ஒரு நபர் எலும்பு வேற ஒரு நபர்கிட்ட சேரல, அவங்க எலும்பு அந்த எலும்பில் ஒன்று சேர்ந்துச்சு. தலையிலிருந்து கால் வரைக்கும் எலும்பு ஒன்று சேர்ந்து ஃபிட்டிங் பண்ணி நிற்கிது. அப்படியே அவருடைய எலும்பு சேர்ந்து ஃபிட்டிங் பண்ணி நிற்கிது. அப்படியே அடுத்து சொல்கிறாரு, சதை உண்டாவதாக சொல்லு. சதை உண்டாகுது, நரம்பு உண்டாவதாக உண்டாகுது, இரத்தம் உண்டாவதாக உண்டாகுது, தோலினால் மூடுவதாக சொல்கிறாரு, மூடுது. கடைசியில் பிரேதமாய் நிற்கிது. கடைசியில் சொல்கிறாரு, அதுக்குள்ளே ஆவி உண்டாவதாக சொல்லுங்கிறார். சொல்கிறாரு, சேனையாய் திரளாய் எழுப்பி நிற்கிறாங்க. இது வாய் மூலமாக பேசுகிற காரியம். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் எத்தனை காரியங்கள் எலும்பு போல் உலர்ந்து போய் கிடக்கிறது, எத்தனை காரியங்கள் எலும்பு போல் காய்ந்து போய் கிடக்கிறது, எத்தனை காரியங்கள் மக்கி போய் கிடக்கிறது. அதை பார்த்து நம்ம பேசுகிறோமா? என் குடும்பத்தில் அன்பு உண்டாவதாக சொல்லுகிறோமா? என் குடும்பத்தில் சமாதானம் உண்டாவதாக சொல்லுகிறோமா? கொலைசிறு 1:20 இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கிற, ரத்தத்தை சிந்தி சமாதானத்தை கொடுக்குறாரு. என் குடும்பத்தில் சமாதானம் உண்டாவதா என்று சொல்லி பாருங்கள், பேசி பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் சமாதானம் உண்டாயிரும். நம்ம அப்படி சொல்ல, ஒரே தொல்லையாக இருக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஏன்டா அந்த குடும்பத்தில் வந்து பிறந்தேன், இதை தான் பேசுவோம். பரிகாரமான வார்த்தையை பேசுகிறது கிடையாது, மீட்புக்குண்டான வார்த்தையை பேசுகிறது கிடையாது, சிலுவையில் வாங்கி கொடுத்த வெற்றியை பேசுவது கிடையாது. அன்பார்ந்தவர்களே, நல்லா தெரிஞ்சு கொடுங்க, வாயை திறக்கணும், வாயை திறக்கணும். இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக எனக்கு என்னன்னு தெரில, ஃபுல்லாக கேன்சர் கேன்சர் கேன்சர். என் மகளுக்கு கேன்சர், அம்மாவுக்கு கேன்சரு, ஜோமனுக்கு நான் அட்மிட் ஆகியிருக்கேன். 2 லட்சம் 3 லட்சம். அது அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் எடுத்து, ஐயோ ஏன் கேட்குறீங்க? வலி ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம், பணம் ஒரு பக்கம், நிம்மதி இல்லாத ஒரு பக்கம், குடும்பத்தில் எல்லாத்துக்கும் ஒரு போராட்டம், இவ்வளவு பாடுகளுங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு விலைன்னு வந்தால் நிம்மதி யாருமே இருக்க முடியாது. இவ்வளோ பாடு சாபத்தின் மூலமாக வந்த விளைவினம். அப்போ அதுக்கு மாற்று வழி என்ன? அது மாத்திரம் இல்லை, 3 தலைமுறையை வந்து என்ன செய்யறாங்க, அனுபவிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு பரிகாரம் இருக்குது பைபிளில். கலாத்தியர் 3:13 படி, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி இயேசு பரம்பரை சாபத்தை சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதனால் பரம்பரையை வந்த இந்த கேன்சர் ஆவியே, பரம்பரை வந்த அந்த விளைவினமே, இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறேன், என் குடும்பத்தை விட்டு, என்னை விட்டு, என் சரீரத்தை விட்டு வெளியே போ, என்னை தொடாத, இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் மக்கா ரீபால் அத்தாரா. இப்படி சொல்லும்போது ஒரு விடுதலை உணர முடியும், ஒரு மீட்பு உணர முடியும். அநேக மக்களுக்கு தெரியல. கேட்டால் ஞானசானம் எடுத்துட்டேங்கிறாங்க, கேட்டால் அபிஷேகம் பற்றிட்டேங்கிறாங்க. அதாவது சத்தியத்தை அறியும் போது, சத்தியத்தை தெரியும் போது, சத்தியத்தை புரியும் போது தான் கர்த்தர் சொல்றாரு, சத்தியத்தை அறிஞ்சா தான் உனக்கு விடுதலை. அப்போனா இந்த சத்திய வார்த்தை, விடுதலையான வார்த்தை கரத்தில் இருக்கிறது. ஆனால் இதை எடுத்துக்கிட்டு நம்ம பேசாமல் இருப்பதனால விடுதலை கிடைக்கல. கையில் இருக்கு, அறிஞ்சு கொள்றதுக்கு, தெரிஞ்சு கொள்றதுக்கு, புரிஞ்சு கொள்றதுக்கு கையில் இருக்கு.
சும்மா வச்சு பூட்டி போட்டு வச்சுக்கிட்டு எனக்கு நாண்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அறியணும், தெரியணும், புரியணும். ஏன் இந்த போராட்டம் வந்தது, ஏன் இந்த விளைவினை வந்தது, ஏன் இந்த சண்டை வருது, ஏன் இந்த பிரிவுக்கு என்ன காரணம், என்ன ரீசன் அப்படிங்கிறத அலசி ஆராய்ந்து அதுக்குண்டான விடுதலையை, அதுக்குண்டான மீட்பு, அதுக்குண்டான ரட்சிப்பு, அதுக்குண்டான பரிகாரத்தை தேடணும். அதுக்கு தான் இந்த சத்திய வார்த்தை. இந்த கையில் வச்சு எனக்கு என்ன கம்முன்னு கிடக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மாற்று வழி இருக்கிறது. பரிகாரம் இயேசு. பழைய ஏற்பாட்டில் வந்த அந்த சாபத்தை, பழைய ஏற்பாட்டில் வந்த அந்த போராட்டத்தை புதிய ஏற்பாட்டில் கலாத்தியர் 3:13 சாபத்தை உடைக்கிற வசனம், சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்குற வசனம். கலாத்தியர் 3:13 சாதாரண வசனம் இல்லை. வெளிப்படுத்தல் 12:13 மரணத்துக்கு அதிகாரி. அந்த பிசாசை தம்முடைய மரணத்தில் அழிச்சிட்டாரு. எப்பெல்லாம் உங்கள் குடும்பத்தில் மரண போராட்டம் வருதோ, எப்பெல்லாம் தற்கொலை எண்ணங்கள் வருகிறதோ, அப்போது இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும்போது அந்த மரண கண்ணி ஆவி உங்கள் குடும்பத்தில் இருக்க முடியாது. அந்த மரண சிந்தை, அந்த மரண எண்ணங்கள், அந்த மரண நினைவுகள் உங்கள் குடும்பத்துக்கு வர முடியாது. செத்தா நல்லா இருக்கேன் ஏன் சொல்கிறாங்க? அந்த எண்ணம் வருது. எனக்கு வாழ பிடிக்கல ஏன் அந்த எண்ணம் வருது? இறைத்து நினைவு வாயில் வருது. அப்போ இப்படி பேசிட்டாலே அந்த வீட்டுக்குள்ளே ஒரு தற்கொலை ஆவி உள்ளே பூந்துருக்கான்னு அர்த்தம். சர்ப்பங்களையும் தேளுகளையும் மிதிக்க உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார், ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. அன்பானவர்களே, இப்போ என்ன, இப்போ நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் என்ன ரீசன், என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் என்ன செய்யணும்? பாடணும். இப்போ வீட்டில் சமாதானம் இல்லையா? ஏன் சமாதானம் என்ன செய்யணும்? நீங்கள் பாட்டுங்க, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே பாடுங்க, நல்லது. ஆனால் சமாதானம் இல்லாத நேரத்தில் சமாதான காரணர் நீங்கள் தானே, சர்வ வல்லவரும் நீங்கள் தானே. ஒருவித பயம், நாளைக்கு எங்கே போகிறது, எங்கே வருது, என்ன செய்ய தெரியல அப்படின்னா பயம். பயம் என்பது அது வந்து ஒரு பிசாசுடைய ஆயுதம், அது பிசாசுடைய கிரியை. அந்த பயம் என்பது பிசாசின் ஆவி. நீ குடும்பத்தில் பயமா இருக்குன்றாங்கன்னா பிசாசு உள்ள வந்து உட்காந்துருக்கான்னு அர்த்தம். பயமா இருக்கா, சரி பயப்படாது அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் பயமா இருக்குன்னு சொல்லிட்டாலே உள்ள ஒருத்தர் வந்து உட்காந்துருக்கான்னு அர்த்தம், புரிஞ்சுக்கோங்க. அப்போ அது பரிகாரம் என்ன? அந்த ஆவியை விரட்டணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், மரணத்துக்கு அதிகாரி பிசாசை மரணத்தில் அழிச்சிட்டாரு. மீண்டும் பயப்படுவதற்கு நான் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இது எப்போ நீங்கள் வாயில் அறிக்கிறீங்க, இது எப்போ நீங்கள் பேசுகிறீங்க, அப்போ மீட்பு. அழகாக சொல்லிட்டாரு, ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கைடு, ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கைடு, பாவங்களை அறிக்கைடு. பேசணும், அவ்வளோதான். சொல்லணும், அவ்வளோதான். நம்ம ஆளுக்கு அதை பேசுறதே கிடையாது, சொல்கிறதே கிடையாது. மீட்புக்கு உண்டான வார்த்தையை பேசுங்க, விடுதலைக்கு உண்டான வார்த்தையை பேசுங்க, சமானத்துக்கு உண்டான வார்த்தையை பேசுங்க, கிருபைக்கு உண்டான வார்த்தையை பேசுங்க, வெற்றிக்கு உண்டான வார்த்தையை பேசுங்க. இதை பேசும்போது வரும் உங்களை தேடி. நீங்கள் துக்கத்துக்குண்டான காரியத்தையும், வேதனைக்குண்டான காரியத்தையும், கவலைக்குண்டான காரியத்தையும் ஒன்றுமே புரியலை, குழப்பமாக இருக்குது, என்ன செய்ய, எங்கே போக, எங்கே வர, இன்னும் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, இதே பொழப்பு, இதே தலையில் தானே எனக்கு, என் வாழ்க்கையே இப்படி போச்சு. இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி 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 வெளியே ரோட்டில் போகிற வீட்டுக்குள்ளே வந்து உட்கார வச்சுக்கிட்டு இருக்கோம். வார்த்தை, நீங்கள் பேசுகிற வார்த்தை ரோட்டில் போகிற பிசாசு வீட்டுக்குள்ளே வர வச்சிருவீங்க. ஒரு அம்மா வந்து ஒரு சர்ச்சில் சாட்சி சொல்லிச்சு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, நாங்கள் செல்வ செழிப்போடு, சுகத்தோடு, பலத்தோடு, சமானத்தோடு, சந்தோஷத்தோடு நாங்கள் வாழ்ந்தோம். ஆனால் இதை பார்த்து கொண்டிருந்த பிசாசு எங்கள் குடும்பத்தை கெடுக்க நினைத்தான். சமானத்தை குலைச்சி போட்டு விட்டான் பிசாசு. எங்கள் பணத்தை புறம் பிடுங்கிட்டான் பிசாசு. எங்கள் பிசாசு எல்லாத்தையும் இழக்க வச்சுட்டான். பிசாசு தரித்திரத்தை கொடுத்துட்டான். நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம், எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். சாட்சி. உடனே ஆராதனை முடிஞ்சு அந்த போதகர் வந்து சர்ச்சை பூட்ட வந்தாராம். பூட்ட வந்தபோது ஒரு பிசாசு அந்த போதகருக்கு முன்னால் நின்றுச்சான். ஏ போதகரே, யார் 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 யார்
யார் யார் யார் யார் யார் யார் யார் யார் யார் போதகர் பார்த்தாரு. யார் 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 யார்? போதகரே, நான் தான் பிசாசு. இங்கேயே வந்த, இங்கேயே வந்த, இது தேவன் வாசமனுங்கிற இங்கே வந்த. அது பிசாசு சொல்லிச்சான், போதகரே, நீ என்ன போதகரா? என்னவன் விசுவாசியை நடத்திக்கிட்டு இருக்க? என்ன விசுவாசி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க நீ? நான் உண்டு என் வேலை உண்டுன்னு முக்கு ரோட்டில் போய்கிட்டு இருந்தேன். நான் உண்டு என் வேலை உண்டு முக்கு ரோட்டில் நான் வேற ஆளை பார்க்க போய்கிட்டு இருந்தேன். வேற ஆள் காலை செயலுக்கு வைக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கேன். இங்கேருந்து சவுண்டு வந்துச்சு கொஞ்சம் அச்சில் இருந்து. பிசாசு கெடுத்து போட்டியான், பிசாசு முடிச்சு போட்டியான், பிசாசு செஞ்சு போட்டியான் அப்படின்னு என் பேரை சொல்லிச்சு. என்ன நம்ம பேர் சொல்கிறாங்கன்ட்டு திரும்பி பார்த்தா உன் சச்சிலிருந்து ஒரு குரல் வந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னு பக்கத்தில் வந்து பார்த்தா அந்த அம்மா வந்து என் பேரை சொல்லி நான் தான் கெடுத்து போட்டேன், நான் தான் கொண்டு போட்டேன், நான் தான் ஜாக வச்சுன்னுக்கிட்டு இருக்கு. அந்த அம்மாவை இப்போ தான் நான் பார்க்குறேன். அதனால் ஒழுங்காக அந்த அம்மாட்ட சொல்லுவி, நாளைக்கு அந்த அம்மா வீட்டுக்கு வரப்போகிறேன், எல்லாத்தையும் அன்பார்ந்தவர்களே, அவன் பாட்டுக்கு அவன் உண்டு வேலை உண்டு எங்கிட்ட கிடக்கிறான். அவனை நம்ம என்ன செய்கிறோம்? வா வீட்டுக்கு வா, வா வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு எல்லா வேலையும் பண்ண வைக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தரை துதிக்க ஒரு சாட்சியை சொல்றதுக்கு நாவு பத்தாதையா? சிலர் ரதங்களை குறித்து, சிலர் குதிரையை குறித்து மேன்மையை பாராட்டுகிறோம். நாங்களோ கர்த்தரை குறித்து மேன்மையை பாராட்டுகிறோம். அவரை துதிப்பதற்கு நேரம் இல்லை. அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நியாய தீர்ப்புகளையும் சொல்லுவதற்கு நேரம் என்று 4 சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வாக்கிய நியாய தீர்ப்புகளையும் அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நினைத்து பாருங்கள், தியானித்து பேசுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நினைச்சு பேசுறது கிடையாது, அதை சிந்திக்கிறது கிடையாது. அவன் அதை பண்ண, அவன் இதை பண்ண, அவனை பற்றி பேசுறது நம்மளுக்கு என்னங்க இருக்குது கேட்குறேன். அப்பா சொல்கிறாரு, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், எனக்கு அவனுக்கும் சொல்லுங்கள், எனக்கு அவனுக்கு ஒன்றும் இல்லை, சம்மதமே இல்லைங்கிறாரு. அப்போ நம்மளும் சொல்லணும், எனக்கு அவனுக்கும் சம்மந்தம் இல்லை. எப்போ அவனை பேசுகிறீங்களோ அப்போ வருவேன் அவங்களை தேடி. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ உண்மையிலேயே கர்த்தரை துதிக்கிற ஆளாக இருந்தால், கர்த்தரை ஆராதிக்கிறதா, ஒரு பிரச்சனை உங்களை மூடி இருக்கும், உங்கள் பக்கத்தில் வரவே மாட்டான். அவர் மகிமை உங்களை மூடி இருந்துச்சுன்னா, அவர் கிருபை உங்களை மூடி இருந்துச்சுன்னா, நீங்கள் சோத்திரப்படி ஏறெடுக்கும் போது அவர் மகிமை பலி அவன் எப்படி வருவான் பக்கத்தில்? நீங்கள் அக்கினியாக இருந்தீங்க, ஏன் பக்கத்தில் வர்றான்? இப்போ திக்குன்னு அக்கினி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒரு பூராம் பூச்சி பாம்பு அந்த அக்கினிகிட்ட வருமா? ஓடி போயிடும், அனல் பட்டு ஓடிடும். அதே போல் நம்ம அனலாக இருந்தோம்னா எவன் வருவான் பக்கத்தில் கேட்குறேன். நம்ம அனலாக இருக்கணும், வீட்டில் குடும்பத்தில் அபிஷேகத்தில் நிரம்பணும், துதியில் நிரம்பணும், வாசத்தில் நிரம்பணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவையில்லாமல் குடும்பத்தில் வந்து இந்த பிரிவினை, இந்த சண்டை, இந்த பகை, துக்கம், நெருக்கம் இது வாயில் புறப்பட்டு வந்துச்சு, உங்களுக்குள்ளே கெட்ட ஆவி இருக்கான்னு அர்த்தம், உங்களுக்குள்ள நல்ல ஆவி இல்லைன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒன்று நினச்சி அதுக்குண்டான பரிகாரத்தை செஞ்சிடணும், நீங்கள் அந்த ஆவி ஓடிடும். எப்படி அவனுக்குள்ளே ஆவி இருக்கும்? கால நல்ல அன்பே என் தங்கமே செல்லமேல் பேசினார், எப்படி ஆவி இருக்கும்? அவர்லாம் இருக்காது, அவர்கிட்ட அப்படிலாம் இருக்காது. இருக்கும் ஐயா, இருக்கும். என் புருஷன் தங்கமான புருஷன் காலைல தான் என் கண்ணே செல்லமேன்னு ஃபோனில் பேசினார், இப்போ வந்து சாக போகிறன்னுக்கிட்டு இருக்காரு. அப்போ எப்படி இந்த ஆவி வந்திருக்கும்? வரும்ல. இயேசு கூட 24 மணி நேரம் இருந்தார் பேதுரு. இயேசுவை செய்கிற அற்புதங்களை கண்ணார பார்த்தவர், 5 அப்பம் 2 மீன் பெருகு பண்ணதை கண்ணார பார்த்தவர், செத்த பிரேதங்களை உயிரை எழுப்ப கண்ணார பார்த்தவர். அவர் சொல்கிறாரு, இயேசுவே நீர் சிலுவையில் அடிக்கக்கூடாது, நீ சிலுவையில் மறிக்கக்கூடாது அப்படின்னு ஏசப்பாட்டையே பேதுரு கேட்குறாரு. உடனே ஏசப்பா பேதுரை பார்த்து சொல்கிறாரு, அப்பாலே போ, அப்பாலே போ சாத்தானே. பேதுரை பார்த்து சாத்தானேங்கிறார். அப்போனா அவர் பேதுரை பார்த்து சொல்ல, பேதுருக்குள்ளேருந்து வருகிற அந்த வார்த்தை ஆவி இருக்குது தெரியுமா, அது கெட்ட ஆவி. ஏன்னா இயேசு சிலுவையில் அடிச்சிட்டா மக்களுக்கு விடுதலை கிடச்சிடும், அவர் அடிக்க விடாமல் தடுக்கிறதுக்கு பேதுரு மூலமாக பேசுகிறான். ஆனால் அப்பா புரிஞ்சுக்கிட்டாரு, இது பேதுரு பேசலை, இது அவன் உள்ளே கடந்து அவன் பேசுகிறான்.
அப்போ அப்பாலே இப்போ சாத்தானே அப்படிங்கிறார். அப்போ அதே போல் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்களா, ஒரு 6 பேர் இருக்காங்களா, 8 பேர் இருக்காங்களா, நாளைக்கு நான் சாக போகிறேன் சொல்லிட்டாங்களா, உடனே கூப்பிட்டு தலையில் கையை வச்சு மரணத்துக்கு அதிகாரினை பிசாசை மரணத்தில் அழிச்சிட்டாரு. மரணக்கண்ணி ஆவியை இந்த உடம்பை விட்டு, இந்த உள்ளத்தை விட்டு, எண்ணத்தை விட்டு, சிந்தையை விட்டு, நினைவை விட்டு, ஆவியை விட்டு, ஆத்மா விட்டு வெளியே போ இயேசுவின் நாமத்தில் அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஸ்பிரிட் அப்படியே வெளியேறிடு. நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் இருந்தீங்கன்னா உள்ளே கிடப்பான், உள்ளே கிடந்து என்ன பண்ணுவான், அப்படி உள்ளே கிடந்துகிட்டே இருப்பான். டக்கு 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 நடந்துட்டு இருப்பான். சீக்கிரம் செய், சீக்கிரம் செய், சீக்கிரம் செய். யூதாஸ் காரியத்து நல்ல மனுஷன், இயேசுக்கு கேசியராக இருந்தவன். ஒரு டீ கடைக்கு டீ குடிக்க போனாலும் காசு யூதாஸ் தான் கொடுக்கணும். ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனாலும் காசு யூதாஸ் தான் கொடுக்கணும். மற்ற சீசர்கள் எல்லாமே எம்டி பாக்கெட்டு. ஏன்னா எல்லா பணமும் எல்லாமே யூதாஸில் தான் இருக்கும். 12 பேர் போவாங்க, 12 பேர் சாப்பிடுவாங்க ஹோட்டலில். காசு கொடுக்குறது யூதாஸு, இன்சார்ஜு யூதாஸு. ஏசப்பா பொறுப்பு ஒப்படைச்சிருந்தார். கடைசியில் அந்த காசு என்னாச்சு, பணாசை வந்து இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்கு முற்பட்டான். கேளுங்களேன், இயேசு பந்தியில் அமர்ந்து அப்பத்தை பிட்டு கொடுக்கறதுக்கு முன்னால் வேதம் சொல்லுகிறது, யூதாசுக்குள் பிசாசு புகுந்தான். அழகாக வேத வசனம் சொல்லுது பாருங்கள். ஆனால் புகுறும்போது இயேசு பக்கத்தில் உட்காந்துருக்காரு. நீ செய்ய வேண்டியதை சீக்கிரம் செய் அப்படிங்கிறார். எதிர்த்து போயிட்டார். புரியுதா? ஆனால் அவர் தலை இப்படி இருக்குது, முகம் இப்படி இருக்குது, கை இப்படி எல்லாம் கரெக்டாக நார்மலாக அப்படி தான் இருக்குது. ஒரு மனுஷன் போல தான் இருக்கிறாரு. ஆனால் உள்ள பிசாசு என்ன செஞ்சிருச்சு, புகுந்துருச்சு. இதே போல தான் நம்முடைய குடும்பத்திலும் நமக்கு தெரிஞ்சவர்கள் உள்ளத்தில் உள்ளே வந்து ஆவி என்ன செய்வான், உட்காருவான். நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அதை முறியடிக்கணும், அதை எடுத்து பேசணும். அப்படி பேசும்போது நம்மளை விட்டு அவன் என்ன செஞ்சிடுவான், ஓடி போய். அன்பார்ந்ததில் ஒரே ஒரு காரியம், ஒரு குடும்பத்தில் தொண்டு தொட்டு ஒரு பலவீனம் வருதா, சாபத்து மூலமாக வருது. கலாத்தியர் 3:13 அடிச்சிடணும், அவ்வளோதான் சொல்லிடணும். வெளிப்படுத்தல் 12:13 மரணத்துக்கு அதிகாரம் பிசாசு மரணத்தில் அழிச்சிட்டார். மரணம் நெடிதாக இருந்தாலும் அதிலும் தப்பும்படி அவருடைய இரத்தத்தாலும் சாட்சியத்தாலும் ஜெயித்திருக்கிறோம். பகையை இயேசு சிலுவையில் கொண்டு போட்டார். இப்படி ஒரு வார்த்தை அது உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அப்போ எப்போல்லாம் வருகிறதோ அப்போல்லாம் நமக்கு ஒரு விடுதலை, ஒரு மீட்பு கிடைக்கும். அன்பார்ந்தவர்களே, அதனால் இந்த நாட்களிலே நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் வந்து தாங்கி கொண்டு, தேவையில்லாத துக்கங்களை தாங்கி கொண்டு குடும்பம் நடத்தணும்னு அவசியம் கிடையாது. விடுதலையான வாழ்க்கை நீங்கள் எல்லோரும் வாழணும். சமாதானமான வாழ்க்கை நீங்கள் எல்லோரும் வாழணும். நிம்மதியான வாழ்க்கை நீங்கள் எல்லோரும் வாழணும். அதனால் நீங்கள் சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையாக்க இந்த நாளிலே பலவீனம் உள்ளவர்கள் ஜெபித்து நாம் இந்த கூட்டத்தை முடிப்போம். தகப்பனே இயேசுவே, உண்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் நிகழ்ச்சியை பார்க்குற ஆண்டவர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் எப்படிப்பட்ட நோய் இருந்தாலும் அந்த நோய் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி சொல்கிறேன். பரம்பரையிலிருந்து வந்த நோய்கள், பரம்பரையிலிருந்து வந்த பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி சொல்கிறேன். தகப்பனே, குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படுகிற போராட்டங்கள், பகைகள், தற்கொலை எண்ணங்கள், தற்கொலை சிந்தனைகள் எது இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் இரத்தத்தை தெளித்து மாக்கா ரீப்பலா கத்தசி அப்புறப்படுத்துகிறேன். தேவ சமாதானம் கடந்து வரட்டும், தேவ பலன் கடந்து வரட்டும். தகப்பனே, ரட்சிப்பின் அனுபவம் ஒவ்வொருத்தருக்கு உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், ஜெயம் உண்டாகட்டும். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஆசிரியங்க, வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசிரியங்க சமாதான வாழ கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.